செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் கூட்டமாக இன்று உங்களை சந்திக்கிறேன். சென்னைக்கு பல முறை நான் வந்திருந்தாலும் கூட என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த செங்கல்பட்டு மண்ணில் என் கால் படுகிற பாக்கியம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் செய்யூர் சட்டமன்றம், அப்படியே இந்த பக்கம் மதுராந்தகம் சட்டமன்றம்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரே ஊரில் ரெண்டு. இந்த செய்யூர் சட்டமன்றத்தில் சிகரெட் வாங்கலாம், மதுராந்தகம் சட்டமன்றத்தில் தீப்பெட்டி வாங்கிக்கலாம். அப்படி இருக்குது. இதுக்கு ஏன் செய்யூர்னு பேர் வச்சாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். திமுகவை வச்சு செய்ய போகிற ஊருங்கிறதுனால இதுக்கு செய்யூர்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்படி ஆற்றல் மிகுந்த திமுகவை வைத்து செய்ய போகிற மாவட்ட தலைவர் நமக்கு மருத்துவராகவே கிடைத்திருக்கிறார். தனது மருத்துவ பணியெல்லாம் கூட சற்று ஓய்வு கொடுத்து விட்டு வீட்டு பணிகளை எல்லாம் கூட சமரசம் செய்துவிட்டு இந்த இளம் வயதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்றால் நமது அனைவரின் சார்பாக அவருக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாற்றங்கள் இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார், அண்ணா இருப்பார், மற்ற கட்சிகளாக இருப்பாங்க, அமைச்சர்கள் கூட இருப்பாங்க. எனக்கு பேர் தெரியல யாருன்னு. திமுக மாவட்ட செயலாளர் போய் பார்த்து ஒரு திமுக தொண்டன், அண்ணே நான் கூட மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேனேன்னு சொல்லிட்டேன். இந்த கட்சியில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்ல வேண்டாம் ஆசைப்படுறேன்னு. நேற்று ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னே. அந்த கனவுல நான் மாவட்ட செயலாளர் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா மறுநாள்ல இருந்து அவனுக்கு கனவே வராமல் பார்த்துக்குவார் அந்த மாவட்ட செயலாளர். பிஜேபியில் மாற்றம் சுலபமாக நடக்கும். நேற்று மோகனராஜா தலைவர், இன்னைக்கு பிரவீன்குமார் தலைவர், நாளைக்கு உங்களில் ஒருத்தர் தலைவர் என்பது பிஜேபியில் மாத்திரம் தான் நடக்கும். நேற்று வரைக்கும் நமது இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தலைவர், இன்னைக்கு மூத்த தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர் என்பது பிஜேபியில் தான் நடக்கும். இங்கே தான் தொண்டனாக இருக்கிற ஒருவன், சாதாரணமாக பணி செய்கிற ஒருவன் கூட தலைவராக வர முடியும் என்கிற வாய்ப்பு கொடுக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான். வேற கட்சியில் இந்த வாய்ப்பே இல்லை. நான் பொதுவாக சமுதாயங்களை பற்றி பேசுவதில்லை. ஜாதிகளை புறந்தள்ளி விட்டு ஜாதியை கடந்து போகிறது தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆனாலும் இங்கே இருக்கிற பொதுமக்கள் புரிதலுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களில் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது பிஜேபியில் மாத்திரம்தான் நடக்கிறது. வேற மாவட்டத்தில் எந்த கட்சியிலும் இல்லை. திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் வந்தார் என்ற வரலாறே இல்லை. இங்கே நமது அருமை தம்பி பிரவீன்குமார் உட்கார்ந்துருக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, தென்காசி மாவட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனால அம்பேத்கரை கொண்டாடுமே பிஜேபிக்கு தாங்க, திமுகவுக்கு இல்லை. கம்யூனிஸ்டுகள் கூட கிடையாது. கம்யூனிஸ்டுகள் 100 வருஷமாக கட்சி நடத்தின கட்சி. போன வருஷம் கேரளாவில் கேலிக்கட்டில் ஒரு மாநாடு நடத்திவிட்டு கம்யூனிஸ்ட் சொல்கிறான், எங்கள் கட்சியினுடைய பொலிட் பியூரோவில் முதலாக ஒரு தலித் உறுப்பினர் பொலிட் பியூரோ மெம்பராக இருக்காருங்கிறான். வெக்கமாக அந்த கட்சிக்கு சமூக நீதி பேசி, சமத்துவம் பேசி, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் பேசி 100 வருஷம் கழித்து சொல்கிறான் எங்கள் கட்சி தலித் பொலிட் பியூரோ மெம்பராக இருக்கார், உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். பிஜேபியில் ஒவ்வொருத்தருமே பொலிட் பியூரோ மெம்பராக உயர்ந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்கடா. அப்படி ஒரு சமூக சமத்துவத்தை போற்றுகிற கட்சியில் இருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை. நாம் எல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தைரியமாக பேசலாம், சவால் விட்டு எதிர்கட்சிகளை பேசலாம் என்றால் உண்மையான சமூக நீதியை போற்றுகிற கொண்டாடுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் கட்சி மாவட்டங்கள் 67ல் 4 மாவட்டங்களுக்கு பெண்கள் மாவட்ட தலைவராக வந்திருக்கிறார்கள் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி தான். அரியலூரில், திருப்பூரில், சென்னையில், திருவண்ணாமலையில் பெண்கள் மாவட்ட தலைவர்கள். திமுகவில் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் எங்கேயாவது இருக்காங்களா? அப்படி இருந்தாலும் ஏதாவது வாரிசாக இருக்கும், இன்னாருடைய வாரிசாக இருக்கும். கட்சியே வாரிசு தான். திருச்சிக்கு போனால் நேரு அண்ட் சன்ஸ், திருநெல்வேலிக்கு போனால் அப்பா அண்ட் சன்ஸ், தூத்துக்குடிக்கு போனால் பெரியசாமி அண்ட் டாட்டர், விழுப்புரத்துக்கு போனால் பொன்முடி அண்ட் சன்ஸ் தான் கட்சி, வேலூருக்கு போனால் துரைமுருகன் அண்ட் சன்ஸு, எல்லா இடத்துலையும் அண்ட் சன்ஸ். அதுதான் கட்சி திமுக. ஒட்டுமொத்த திமுகவும் கருணாநிதி அண்ட் சன்ஸ் அண்ட் கிரேட் சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ், அவ்வளோதான். திமுகவே முடிஞ்சு போச்சு.
கருணாநிதி, அவர் மகன், அவர் பேரன், அவர் கொள்ளு பேரன், ஜொல்லு பேரன் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சியே முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கெல்லாம் சேவகம் பண்ணுறது தான் கட்சி தொண்டனுடைய வேலை, திமுக தொண்டனோட வேலை. ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டிருக்கும் திமுக உடன்பிறப்புகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பவன் தான் திமுக உடன்பிறப்பு. வெளிச்சம் வந்து அவனுக்கு பழக்கமே இல்லை. உங்கள் உழைப்பை, உங்கள் வியர்வையை, உங்கள் ரத்தத்தை வீணடிக்காதுங்க. ஒரு குடும்பத்துக்காக உழைத்து அரசியலில் நீங்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான இடமும் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை இங்கு தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கோழி பிரியாணியும் குவாற்றமும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் கூட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறதுக்கு வேற கட்சினா எத்தனை லட்சம் செலவழிச்சிருப்பான்னு பாருங்க. இங்க இருக்கிற காவல்துறை, இங்க இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், இந்த கூட்டத்தில் எந்த பக்கம் வேணாலும் உள்ள புகுந்து சுத்தி வாங்க. சாராய வாடையை அடிக்காத ஒரு கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் பொது வாழ்க்கையை நேர்மையாக அணுகிறோம், ஆத்ம சுத்தியுடன் அணுகிறோம். அதனால தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலையிடுகிற, அவரை கொண்டாடுகிற, அவரது பிறந்த தினத்தை போற்றுகிற, அவர் நினைவை தாங்குகிற ஒரு பக்குவமும் தகுதியும் பிஜேபிக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு சிறப்பான கூட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் பிரவீன்குமார் அவர்களே, இத்தகைய ஒரு டாக்டரை நம்ம அறிமுகம் செய்து இந்த மாவட்டத்திற்கு தலைமையாக நமக்கு வழிநடத்தி கொடுத்து இந்த மாவட்டத்தை இதுகாரம் சிறப்பாக வழிநடத்திய எனது அருமை சகோதரர் மோகனராஜா அவர்களே, ரவி அவர்களே, ஜெயின் அவர்களே, சம்பத்ராஜ் அவர்களே, பிரகாஷ், பலராமன், செந்தமிழ் அரசு, ஜெயராஜ், வாசுதேவன், சிவராமன், விஜயன், கிருஷ்ணன், புருஷோத்தமன், பாரதி, வேதகிரி, இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அணி நிர்வாகிகளாக இருக்கிற ரவிச்சந்திரன், இந்த மண்டல் தலைவராக இங்கே இருக்கிற மோகன்குமார், உதயமணி, இன்னும் கூட நிறைய சகோதர சகோதரிகள் மேடையிலையும் முன்னாலே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உரித்தாக்குகிறேன். அம்பேத்கரை ஏன் பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுகிறார்? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரது நினைவை இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் இந்த செய்யூரில், செங்கல்பட்டில் நாம் பேச வேண்டிய அவசியம் என்ன என்றால், நாங்கள் அம்பேத்கரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கவில்லை, அவரை ஒரு தேசியவாதியாக பார்க்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாட்டில் காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ, திமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் அம்பேத்கரை ஒரு ஜாதி தலைவராக மாத்திரமே பார்த்து வைத்திருக்கிறார்கள். அவரை ஜாதி தலைவராகத்தான் இதுவரைக்கும் ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அம்பேத்கருடைய சிலையை பார்த்த உடனே ஒரு மகத்தான மனிதர் இங்கே சிலையாக இருக்கிறார் என்ற எண்ணம் வராமல் ஏதோ ஒரு ஜாதியினுடைய தலைவர் இங்கே சிலையாக இருக்கிறார் என்கிற எண்ணம் தான் இளைய தலைமுறைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசியல்ல. அதை மாற்றி இவர் எந்த ஒரு ஜாதிக்கும் சொந்தமானவர் அல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கும் சொந்தமான தலைவர் என்று நிரூபிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான பணி. அதற்காகத்தான் இந்த விழா, அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. எனக்கு அம்பேத்கர் அவர்களது சிலைக்கு நான் மாலையிட்டு அவருக்கு உரிய மரியாதை செய்திருந்தாலும் கூட எனக்கு அது மகிழ்ச்சி தான் என்றாலும் கூட ஒரு பக்கம் வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கம்பி வலைக்குள்ள பூட்டி வச்சிருக்க இந்த திராவிட மாடல் அரசு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் விடுவிக்கப்பட வேண்டியது இது மாதிரி தேசியவாதிகளுடைய சிலை தான். ஒரு தேசியவாதிகளுடைய சிலைக்கு தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நிலைமை, இது அவர்களுக்கு செய்கிற மரியாதை இல்லை. சிலை வைப்பது அவர்களுக்கு மரியாதை என்றால் அது திறந்த வெளியில சிலையாக இருப்ப வைப்பதும் அது மரியாதை தான். தமிழ்நாட்டில் ஈவேரா சிலை திறந்துதான் இருக்கு, அண்ணா அவர்கள் சிலை திறந்துதான் இருக்கு, கருணாநிதி சிலைக்கு எங்கேயும் மறைச்சு வைக்கல. ஆனால் இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்த அண்ணல் அம்பேத்கரும், பசும்பொன் தேவரும், வாவு சிதம்பரம் பிள்ளையும் இவர்களுடைய சிலையெல்லாம் மூடி வச்சிருக்கிறோம், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த தமிழ்நாட்டில் தவறான அரசியலை திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது என்றுதானே பொருள். இவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டிய பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்று பொருள். விடுவிப்போம், விடுவித்தே தீர்வோம். எல்லாருடைய தலைவருடைய சிலையும் எப்படி சுதந்திரமாக இருக்கிறதோ, மரியாதைக்குரியதாக இருக்கிறதோ, போற்றுதலுக்குரியதாக இருக்கிறதோ, அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களது திருவுருவச் சிலையும் போற்றுதலுக்குரியதாக, விடுதலை பெற்றதாக, எல்லோரும் எப்போதும் வந்து மரியாதை செலுத்தக்கூடிய சிலையாக இருக்கும். அதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அவர் தேசியவாதி என்பதால் தான் நாங்கள் கொண்டாடுகிறோம்.
மற்ற கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் அரசியல்வாதிகள். பிஜேபியில் இருக்கிறவன் தான் தேசியவாதி என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசியலுக்காக அரசியல் இந்த தேசத்திற்காக செய்யும், தேச நலன்களுக்காக செய்யறோம். இன்னைக்கு பாருங்க, பெகல்காம் 28 பெண்களுடைய தாலி அறுந்திருக்கு பாகிஸ்தான்ல இருந்து வந்த பயங்கரவாதிகளால. எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பேருடைய கண்ணீர். இறந்த கணவனின் உடல் பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் மனைவி. பக்கத்தில் கை குழந்தை அழுந்துட்டு இருக்கு. அப்பே செத்து போனானே அந்த குழந்தைக்கு தெரியல, ஆனால் அந்த குழந்தை அம்மா அழுகிறாளேன்னு அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கு. 28 பேர். ஏன் 28 பேரை கொண்டாங்க? அவ்வளவுதான் அங்கே ஆம்பளைங்க இருந்தாங்க. ஆண்களை மாத்திரம் தனியே பிரித்து கட்டிய மனைவி கண் முன்னாலே துப்பாக்கியில் சுட்டு கொள்வது என்றால், அந்த பச்சிலம் குழந்தைகள் கண் முன்னாலே தகப்பனை கொள்றதுன்னா எவ்வளவு கொடுமை, வக்கிரத்தோட உச்சம் பாருங்க. இன்னைக்கு சிம்ம கர்ஜனை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நேற்று பீகார்ல இந்த பயங்கரவாதிகள் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் எங்களிடமிருந்து தப்ப முடியாது, அவர்கள் உரிய விலை கொடுத்தே தீர வேண்டும்னு பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி. ஹிந்தியில வழக்கமா பேசுவார், பீகார்ல ஆங்கிலத்திலும் பேசியிருக்கிறார். உலகத்துக்கு புரியணும்ன்றதுனால, குறைஞ்சபட்சம் அந்த பாகிஸ்தான் பரதேசிகளுக்காவது புரிய வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக 65 வருஷம் கழிச்சு சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீரை நிறுத்துவோம் என்று ஆண்மையுடன் அறிவித்திருக்கிறார் நரேந்திர மோடி. தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியும். அதெல்லாம் சிந்துல என்ன அவ்வளவு தண்ணி போகுதான்னு கேட்காதீங்க. 1050 டிஎம்சி தண்ணி போகுது. நம்ம கர்நாடகா காவிரியிலேருந்து 205 டிஎம்சி தான் கேட்குறோம். அதை மாதிரி 5 மடங்கு பெரிது சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணீர் இருக்கிறதே. நம்ம ஊர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. பெரிய நதி சிந்து. 1059 டிஎம்சி. இதன் மூலம் உலகத்திற்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? 28 இந்திய பெண்களின் கண்ணீர் 1059 டிஎம்சி தண்ணீருக்கு சமம்டான்னு சொல்றார் நரேந்திர மோடி. எங்க பெண்கள், எங்கள் சகோதரிகள் 28 பேரை கண்ணீர் சிந்த வச்சையில் அந்த கண்ணீரோட அளவு 1059 டிஎம்சி தண்ணீருக்கு சமம். வளைகுடா நாடெல்லாம் பாலைவனமாக தானே இருக்கு. பாகிஸ்தான் அப்படி இருந்துட்டு போகுது, அவ்வளவுதான். இது நாம ஏன் கவலைப்படணும்? அதற்குள்ள இங்க இருந்து கொதிக்கிறான், ஓ பாகிஸ்தானுடன் போர் கூடாது. எப்படி? நம்ம ஊர் அன்னைக்கு தான் பாகிஸ்தானுடன் போர் கூடாது. சீனாவாக இருந்தால் யுத்தம் நடத்துவாங்களா? சீமான் அண்ணன் கேட்க, சீனாவாக இருந்தால் யுத்தம் நடத்துவாங்க கேட்கிறாரா? ஏன் நீங்க சிங்கள ராணுவம்னால யுத்தம் நடத்துனீங்க, இந்திய ராணுவத்தோட சீமான் யுத்தம் நடத்துவாரா? தயாரா இருப்பாரா? நீங்க தான் AK-74 துப்பாக்கி எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கீங்களா? அங்கே போய் ஆமக்கறி எல்லாம் சாப்பிட்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலிலும் கூட தங்களுக்கு தேசபக்தி இல்லை என்பதை நிரூபிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்க போற பதிலடியும் நாம சொல்லிக் கொடுக்க போற பாடமும் இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற தேச விரோதிகளுக்கும் அது பாடமாக இருக்கும், பதிலடியாக இருக்கும். அப்படி கொடுக்க போறோம். நீங்க பாகிஸ்தானை பத்தி சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், நம்ம அண்ணன் திருமாவளவன் உட்பட நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன், நீங்கள் அண்ணன் அம்பேத்கரை முழுமையாக படித்தால்தான் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடுன்னு தெரியும். பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டை அறவே விரும்பாத ஒருத்தர் இந்தியாவில் இருந்தார்னா அது அண்ணல் அம்பேத்கர் தான். அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் தனியா நாடு பிரிச்சு கொடுத்துட்டோம்ல, ஆமா. இந்தியான்னு தனி நாடு பிரிச்சு கொடுத்துட்டோம்ல, ஆமா. பாகிஸ்தான் வேணும்னு கேட்ட அத்தனை பேரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்கடான்னு சொன்னார் அம்பேத்கர். பாகிஸ்தான் வேணும்னு யாரெல்லாம் கேட்டானோ, எங்களுக்கு தனிநாடு வேணும்னு யாரெல்லாம் கேட்டானோ அவனையெல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிரு. எனக்கு இந்தியா தான் வேணும், இந்தியாவில் இருப்பேன்னு சொன்னவனு இந்தியாவில் வச்சுக்கோ. எவ்வளவு அற்புதமான சிந்தனை. இதுக்கு பேர் ஜன பரிவர்த்தனைன்னு பேர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன். அம்பேத்கர் அவர்கள் அன்று சொன்னதை செய்திருந்தா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பயங்கரவாதத்திற்கு விலை கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் கேட்டவன் பாகிஸ்தானுக்கு போயிட்டான், இந்தியாவில் இருக்கிறவனவே இருந்திருக்கான். முடிஞ்சு போச்சே, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அம்பேத்கர் சொன்ன எதையும் நாம் கேட்கவில்லை, அதனாலதான் இந்த பிரச்சனையே. அம்பேத்கரை தேசியவாதின்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? அம்பேத்கர் எத்தகைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து தேசியவாதியாக வாழ்ந்தார்? உங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் தெரியாதுங்க. பல பேருக்கு அந்த அனுபவம் இல்லை. 7 வயது சிறுவன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்க வர்றான். அவங்க அப்பா கொண்டு வந்து என் மகன் படிக்கணும் அப்படின்னு விட்டுட்டு போறாரு. அந்த வகுப்புல மற்ற பையங்கள்லாம் பலகையில் உட்காந்துருக்கான். முந்தைய காலத்தில் பெஞ்ச் இருக்காது, சின்னதாக சாப்பிட்ற உட்கார்ற பலகை மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து பாடம் படிப்பாங்க, மரப்பலகை.
அந்த பலகையில் உட்காந்துருக்கான் ஒரு 10-20 பேர். இந்த பையன் 7 வயசு பையன் உள்ள போறான். அந்த வாத்தியார் சொல்றாரு, ஒரு அழுக்கு சாக்கு, பழைய சாக்கு, அதை விரிச்சு அங்க இருக்கு, அதுல உட்காரு அப்படிங்கிறாரு. இந்த பையன் அப்படியே பார்க்கறான், இன்னும் உட்கார்றதுக்கு பலகை இருக்கு, பலகையில இடம் இருக்கு. இவன் வாத்தியார்ட்ட கேட்கிறான், அவங்க எல்லாம் பலகையில் இருக்கிறாங்களே, என்ன மட்டும் ஏன் இந்த அழுக்கு சாக்குல பழைய சாக்குல உட்கார சொல்ற? இப்ப அந்த வாத்தியார் மனசாட்சி இல்லாம சொல்றாரு, ஓன் ஜாதிக்காரன் அதுல தான் உட்காரணுங்கிறார். என்ன கொடுமை பாருங்க, ஓன் ஜாதிக்காரன்லாம் அந்த அழுக்கு சாக்கில் தான் உட்காரணும், நீ பலகையில் உட்காரக்கூடாது. சார், இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 7-8 வயசில் பள்ளிக்கூடம் போய் அங்கே எல்லாரும் பலகையில் உட்காந்துருந்து, ஓன் ஜாதிக்கு, அது என்ன ஜாதியாக இருக்கட்டும், ஓன் ஜாதிக்கு நீ அழுக்கு சாக்கில் தான் உட்காரணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் சொல்லுங்கள்? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள்? பல பேர் கல் எடுத்து வாத்தியார் மண்டையை உடைச்சிட்டு வந்திருப்பான். பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் கல் எடுத்து அடிக்க முடியாது கூட மண்ணை வாரி தூத்தி நீ நாசமாக போடான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம மக்கள்லாம் ஏதோ ஒன்று சபிச்சிருப்போம், அடிச்சிருப்போம், கோவப்பட்டிருப்போம், ஆத்திரப்பட்டிருப்போம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிணறு, முந்தைய காலத்தில் பம்ப் செட்லாம் கிடையாது, மோட்டார் போட்டால் தண்ணி வர்றதுலாம் கிடையாது, இறைச்சி தான், வாளியை வச்சு உள்ளே இறைச்சி குடிக்கணும். மதிய உணவு இடைவேளையிலெல்லாம் மற்ற மாணவர்கள் எல்லாம் வாளியை உள்ளே விட்டு தண்ணி இறைச்சி அப்படியே குடிப்பான். இந்த பையன் மாத்திரம் வாளி எடுத்து கிணத்துக்குள்ளே விட்டு குடிக்கூடாது. அப்போ இவன் என்ன செய்யணும்? கூட படிக்கிற பசங்க எவனாவது வாளியில் தண்ணி இறைச்சி இப்படி ஊற்றுவான், இவன் அப்படி கை வச்சு குடிச்சுக்கணும். அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பியூன் ஒருத்தர் வேலை செய்வார், அவர் வந்து இறைச்சி இப்படி ஊற்றுவார், இவன் குடிச்சுக்கணும். அந்த பியூன் அன்னைக்கு லீவு போட்டார், இவன் எப்படி தண்ணி குடிக்கிறது? தண்ணியை குடிக்க முடியாது, இந்த பசங்களாம் இறக்கப்பட்டு வந்தால் தான் உண்டு. இவன் போய் வாளியை உள்ளே விட்டு இறைச்சி, அப்போ இவனால் வாளியை விட்டு இறக்க முடியாதா? அவ்வளோ தெம்பு இல்லாதவனா? அதெல்லாம் எல்லாரையும் விட அதிக தெம்பு இருக்கு. ஜாதியின் காரணமாக அந்த வாளியை தொடக்கூடாது, தண்ணி குடிக்கிறது. நாம் நம்புறோமோ இல்லையோ, சமூகத்தில் இந்த மாதிரி கொடுமைகள் இருந்தது. இந்த மாதிரி கொடுமைகளுக்கு ஆளாகி பல தலைவர்கள் வளர்ந்து வந்திருந்தார்கள். அப்படி பள்ளிக்கூடத்தில் பழைய சாக்கில் உட்காரு, அழுக்கு சாக்கில் உட்காருன்னு சொன்ன ஒரு மாணவன், வாளியை கிணற்றுக்குள்ளே விட்டு தண்ணி எடுக்கக்கூடாது, நீங்கள் வாளியை தொடக்கூடக்கூடாதுன்னு சொன்ன மாணவன், பின்னால் மிகப்பெரிய அறிஞராகி அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் எக்கனாமிக்ஸ் படித்து டாக்டரேட் படித்து இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதின டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அந்த மாணவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் படிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. இவர் பழைய சாக்கில் உட்காந்து படித்த காலத்தில், வாளியில் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்ன காலத்தில், இந்த பலகையில் உட்கார்ந்து இருந்தானே உயர் ஜாதிக்காரெல்லாம், அவன் எல்லாம் என்ன புடுங்கினா? இவர் என்ன சாதிக்கல? ஜாதி திமிரில் உட்காந்துக்கிட்டு நீ பழைய சாக்கில் உட்காருன்னு சொன்னானே, அவங்கெல்லாம் என்ன கிழிச்சிட்டான்? இந்தியாவுக்கு என்ன புகழ் சேர்த்துட்டான்? என்ன பொது வாழ்க்கைக்காக உழைச்சிட்டான்? கொலம்பியாவில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, அங்கே போய் படிக்க முடியும்னா அந்த அவங்க தெரியுமா? அவனுக்கு அதிகபட்சம் SSLC படிச்சிருப்பான், எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக போய் உட்காந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்கி எண்ணிட்டு இருந்திருப்பான் அதிகபட்சம். இந்த தேசத்தை பற்றி தெரியுமா? உலகத்தினுடைய பல நாடுகளுடைய அரசியல் கட்டமைப்புனா என்னன்னு தெரியுமா? பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு உச்சத்தில் போகிறதுனா என்னன்னு தெரியுமா? வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு வழக்கறிஞராகி லண்டனில் படித்து கொலம்பியா அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தா உன் ஜாதி இதுவா, உனக்கு வாடகைக்கு வீடு தர மாட்டேங்கிறான். அம்பேத்கருக்கு வாடகைக்கு வீடு தரல. நீங்க இந்த நாட்டினுடைய தலைவர்கள் என்று நாம் வர்ணிக்கிற எந்த ஒரு தலைவனும் இந்த கஷ்டத்தில் அனுபவிச்சதில்லை. அது காந்தியோ, நேருவோ, பட்டேலோ, ஐயா வஉசியோ, பசும்பொன் தேவரையாவோ, யாரை வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு மகத்தான தலைவர்களும் இந்த கொடுமையை அனுபவித்ததில்லை. அந்த கொடுமையை அனுபவித்தும் கூட இந்த தேசத்தின் மீது அன்போடும் பற்றோடும் இருந்தவர் அம்பேத்கர் என்பதனால்தான் இன்னைக்கு அவரது காலடியில் இருந்து நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு இந்த தேசத்தின் மீது கோபம் இல்லை. யாரோ என்னை புண்படுத்திட்டாங்களே, என்னை காயப்படுத்திட்டாங்களே என்ற ஆவேச உணர்வு இல்லை அவருக்கு. இந்த நாட்டை அவர் சபிக்கல. எல்லா உயர் ஜாதிக்காரன் எல்லாம் நாசமா போகடான்னு சொல்லவே இல்லை. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவச்சொல் வரவில்லை. எல்லோருக்குமான விடுதலைக்கு,
ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய ஒட்டுமொத்த விடுதலைக்கெல்லாம் அவர் போராடினார், துணிந்து நின்றார், கடைசி வரை தேசபக்தராக இருந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை சிறப்பு. என்னை காயப்படுத்தணும்னு கூட நான் திரும்பி அவதூறாக பேசல. வட்டமேஜ மாநாட்டில் கூட போய் அவரு இவங்களெல்லாம் குறைச்சி பேசல, லண்டன்ல போய் கூட. அதனாலதான் இன்னைக்கு அவர் கொண்டாட தகுதி உள்ள தலைவராக இருக்கிறாரு. நரேந்திர மோடி கொண்டாடுறாரு. ஜவஹர்லால் நேரு இந்த தேசத்தை இந்தியான்னு சொன்னாரு. இந்தியா 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 அவர் எழுதின அத்தனையுமே டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிதான் இருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இந்த தேசத்தை பாரதம்னு சொன்னார், பாரத்னு சொன்னார். அம்பேத்கர் ஒரு பத்திரிகை நடத்தினாருங்க. அந்த பத்திரிகைக்கு பேரு பகிஷ்கிருத் பாரத்னு பேர். பகிஷ்கிருத் பாரத். அம்பேத்கர் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தார், தனது பத்திரிகையை புத்தகங்களை அச்சடிக்கிறது. அதுக்கு பேரு பாரத் பூஷன் பிரிண்டிங் பிரஸ்னு பேரு. பாரத் பூஷன் பிரிண்டிங் பிரஸ், பகிஷ்கிருத் பாரத்னு பத்திரிகை. அம்பேத்கர் பேரு அம்பேத்கர் இது ஒரு போதும் தலைவர். பெருமை இருக்கிறது மனிதர். உலகத்தின் பல நாடுகள் எல்லாம் பாட்டு வந்து பாரதம் என்பது எவ்வளவு வாய்ந்த தேசம் என்று சொன்ன தலைவர். ஒரு சிறப்பு பாரதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இருக்கிறவன் திராவிடங்கிறவன் இப்படித்தானே சொல்லுது திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் அதுல தானே வந்துச்சு, திராவிடர் கழகம் அதுல தானே வந்துச்சு. இந்த நாட்டையே இந்த இனவாதம் சொல்லி பிரிச்சாங்கல்ல, இது வேற வேறன்னு சொன்னாங்கல்ல. இந்த ஆரியன் திராவிடன் என்கிற இனவாதத்தை முற்றிலுமாக நிராகரித்த முதல் மனிதர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் சொல்றாரு, இந்த ஆரிய திராவிட கொள்கைன்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அந்த கொள்கையெல்லாம் வச்சிருக்கிற பேப்பரை பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னாரு. எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. உங்க வீட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்கன்னாரு. உங்க வீட்டு குப்பை தொட்டி தான் இந்த ஆரியன் திராவிடன் இந்த இனவாதத்துக்கெல்லாம் சரியான இடம், அங்கே தூக்கி போட்டுரு. இந்த டஸ்ட்பின் ஆஃப் தி ஹிஸ்டரி, வரலாற்றின் குப்பை தொட்டிகளில் போட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர். பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தாய் அமைப்பான RSSம் ஆரியன் திராவிடன் இனவாதமாக என்றும் கொண்டதில் ஒரே நாடு ஒரே மக்கள் பண்பாடு என்று சொல்லுகிற கட்சி வழியில ஆரியனும் திராவிடம் என்பதெல்லாம் இருக்குது என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் தேசியவாதியா இல்லையா? கை தூக்கி சொல்லுங்க, தேசியவாதியா இல்லையா? அவர் தேசியவாதி இல்லைன்னா யார் தேசியவாதி? அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரு எங்கேயும் எப்போ கொள்ளவே. காஷ்மீர்ல 370வது பிரிவு 370வது பிரிவு இருந்துச்சு. அதை வந்து மோடிஜி நீக்கிட்டாரு, தெரியும் நமக்கு. ஆனால் அந்த 370வது பிரிவுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாட்டுக்குள்ளே ஒரு நாடு, அதுதான் 370வது பிரிவு. இந்தியாவின் எல்லா மாநில முதலமைச்சர்களும் முதலமைச்சர் என்று அழைக்கப்படுவார்கள். ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் மட்டும் பிரதமர் என்று அழைக்கப்படுவார். சட்டம் 370. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் தேசிய கொடி பறக்கும். ஜம்மு காஷ்மீரில் மாத்திரம் அந்த மாநிலத்தின் கொடியை முக்கியத்துவம் கொடுத்து பறக்கும், தனி நாடு மாதிரி. இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றும் எந்த சட்டமும், இந்தியன் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் அந்த சட்டத்திலே கீழே போட்டிருப்பான், இட் டசன்ட் அப்ளிகபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு போட்டிருப்பான். இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிற சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. ஜம்மு காஷ்மீர் எங்கேயும் தேசிய கொடி பறக்காது. உங்க ஊர் மதுராந்தகம் இருக்கு. மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேக்கு சொந்தமான நிலம். மதுராந்தகத்தில் இருக்கிற BSNL டெலிஃபோன் ஆஃபீஸு BSNL மத்திய அரசு சொந்தமான இடம். இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸு சொந்த கட்டடம்.
இப்படி எல்லாம் மத்திய அரசுக்கு இடம் இருக்கு எல்லா மாநிலத்திலையும். ஜம்மு காஷ்மீர்ல மத்திய அரசுக்கு ஒரு அங்குல நிலம் கூட சொந்தம் கிடையாது. ஜம்மு காஷ்மீர்ல பேங்க் எங்க இயங்கும்? சொந்த கட்டுறது இயங்க முடியாது, வாடகை. ஜம்மு காஷ்மீர்ல மிலிட்ரி எங்க இருக்கும்? வாடகை நிலத்துல தான் மிலிட்ரி இருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கும்? வாடகை நிலத்துல குத்தகைக்கு வாங்கின நிலத்துல தான் ரயில்வே நிலம் இருக்கும். ரயில்வேக்குன்னு சொந்த இடம் இருக்க முடியாது. நாமெல்லாம் போய் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது. காஷ்மீர்காரனை தவிர வெளியில இருந்து போய் யாரும் ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாது. அதை விட இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. ஜம்மு காஷ்மீர் மாப்பிள்ளை இந்தியாவில் எங்கே வேணாலும் பொண்ணு எடுக்கலாம். நம்ம ஊரில் வந்து காஷ்மீர் மாப்பிள்ளை நம்ம ஊர் பொண்ணை கூட கட்டிக்கிட்டு போகலாம், லவ் பண்ணலாம், கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் போய் காஷ்மீர் பொண்ணை கட்டிக்க முடியாது, செல்லாது. நீ போய் காஷ்மீரில் லவ் பண்ண முடியாது. இப்போ அப்படி லவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாரு சட்டத்தில். யார் வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் சொத்து வாங்கலாம். இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் சுற்றுப்பயணம் பண்ணலாம். இந்தியா முழுக்க தேசிய கொடி பறக்கலாம். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக தேசிய கொடி பறப்பதற்கு தடை இருந்த ஜம்மு காஷ்மீரில் இன்னைக்கு கல்லூரியில், பள்ளிக்கூடங்களில், அரசு அலுவலகங்களில் பட்டொலி வீசி பறக்குது தேசிய கொடி. காரணம் என்ன தெரியுமா? நரேந்திர மோடி. இப்போ தெரியுதா பயங்கரவாதிக்கு ஏன் கோபம் வருதுன்னு? மோடி மேலே ஏன் பாகிஸ்தான்காரனுக்கு கோபம் வருது? எப்படியெல்லாம் கண்ட்ரோலில் வச்சிருந்தோம் ஜம்மு காஷ்மீரை, இன்னைக்கு இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு லிபரேட் பண்ணிட்டானே. அதனால தான் ஒரு பெண்ணின் கணவனை சுட்டு சொல்றான். மோடிட்ட போய் மோடிட்ட போய் சொல்லுன்றான். வருவாரா தருவாரா உனக்கு, பொறுத்திருந்து பாரு. மோடிட்ட சொல்லு. கொழுப்பு இந்த பயங்கரவாதத்தை வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு இந்தியாவில். இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை. பயங்கரவாதிகிட்ட பிச்சை எடுக்கிறது, உனக்கு முதுகு சொறி இருக்குல்ல, அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரனை பாரு, உனக்கு முதுகு சொரிச்சு விடுவான், 370 தருவான், உன் ஓட்டு பிச்சைக்காக எல்லாம் பண்ணுவான், நாட்டையே காட்டி கொடுப்பான். பிஜேபியில் அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது. ஒட்ட நறுக்க போகிறோம், உன் வாழை காய போகிற பாலைவனமா விடுறதா இல்லை. இந்த 370வது சட்டத்தை, காஷ்மீருக்கு உள்ள விசேஷ அந்தஸ்தை காஷ்மீருக்கு கொடுக்கணும்னு ஜவஹர்லால் நேரு துடிச்ச போது அதை கொடுக்க கூடாதுன்னு பாராளுமன்றத்தில் ஒரு சிம்ம குரல் ஒலித்ததுங்க. அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குரல். கொடுக்காத, தப்புது. நாட்டுக்குள்ளே ஒரு நாட்டை உருவாக்காத. ஒரே அரசியல் சட்டமைப்புக்குள்ள தனியா ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு சலுகை கூடாது, இவ்வளவு அவனுக்கு செல்ல பிள்ளைய வச்சு முதுகு சொரிய கூடாது சொன்னவர் அம்பேத்கர். அதை கேட்காதனால எவ்வளவு பெரிய விலை கொடுத்தோம்னு தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு 370 பிரிவை நீக்கியாச்சு. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதே நரேந்திர மோடி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் நமக்கு வருத்தமே. ஜம்மு காஷ்மீர் நேற்று மக்கள் இடஒதுக்கீடு கிடையாது. சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்த. ஜம்மு காஷ்மீர்ல இடஒதுக்கீடு கிடையாது. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது அரசு அலுவலகங்கள்ல. முதல் முறையாக 2019க்கு அப்புறம் 370 பிரிவை நீக்கிய பிறகு இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல 75 வருஷம் கழிச்சு பட்டியல் சமுதாய இளைஞர்களும் அரசு பணிக்கு போயிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர்ல. தெரியுமா அது திருமாவளவனுக்கு? எஸ்சி சமுதாயத்துக்கு ரிசர்வேஷன் கூட இல்லாத ஒரு ஸ்டேட்ல 370 நீக்குனா கொதிக்கிறான் திமுக. எப்படி நீக்கலாம்? வைகோ கொதிக்கிறார் மண்டலத்தில். ஓ மர்டர் ஆன் டெமோக்ரசி. ஃபருக் அப்துல்லா காணாமனோடனே அவர் வீட்டில் வச்சிருக்கிறாங்க, ஹேபியஸ் கார்பஸ் போடுறாரு வைகோ. ஹேபியஸ் கார்பஸ் ரத்த சம்பந்தம் உள்ளவன் தான் ஹேபியஸ் கார்பஸ் மனு போட முடியும், ஆட்கொணர்வு மனு. ஃபருக் அப்துல்லாவை காணாமனு வைகோ என்ன இதுக்கு ஹேபியஸ் கார்பஸ் போடுறாரு? இவர் ரத்த சம்பந்தம், ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்கா இவருக்கும் அவருக்கும், ஃபருக் அப்துல்லாக்கும் வைகோக்கும்? ஏதாவது வையாபுரி காஷ்மீர் நான் போயிட்டு வந்தாலும் வந்திருப்பார். அது வரைக்கும் அவரை வீட்டு சிறையில் வச்சிருந்தாங்க. இவர் கண்டிச்சு அறிக்கை விட்ட உடனே அவரத்துக்கு ஜெயிலில் வச்சுட்டாங்க. இவர் பண்ண புண்ணியம். வைகோ ஏதாவது வாயை வச்சுட்டாருன்னா, +2 மாணவர்கள் தேர்வு
வைகோ வாழ்த்துனோடனே எல்லா பேரண்ட்ஸும் கெக்குன்னு, ஐயோ அப்பா நம்ம பையன் பரிசு எழுத போகிறப்போ வைகோ வாழ்த்து சொல்லிட்டாரு, கதை முடிஞ்சதான்னு. அதே மாதிரி அந்த பையன் ஃபெயில் ஆயிடுவான். வாழ்த்து சொல்லாமல் இருந்தாலாவது பாஸ் பண்ணியிருப்பார். அப்படி கொதிச்சாங்க பாராளுமன்றத்தில். ஆனால் மோடி அவர்கள் 370 நீக்கினார் என்பது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அங்கே தேசியம் பறக்கிறது என்பது மட்டும் இல்லை, பட்டியல் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வந்திருக்கின்றது மாத்திரமல்ல, இதை இன்று பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணல் அம்பேத்கராக தான் இருப்பார் அப்படின்னு ஜம்மு காஷ்மீரில் வைக்கப்பட்ட முதல் சிலை அம்பேத்கருடைய சிலையை வச்சார் மோடி. ஜம்மு காஷ்மீரில் வேறு எந்த தலைவனுக்கும் சிலை இல்லை, காந்திக்கே சிலை கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. காந்திக்கு, நேருக்கு, யாருக்கும் சிலை கிடையாது. சிலை கூடாதுன்னு சொல்கிற ஸ்டேட் அது. அந்த இடத்துல அம்பேத்கருக்கு சிலை வைத்து இன்றைக்கி 370 நீக்கினால் வானுலகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தலைவன் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அப்படின்னு சிலை வச்சிருக்கிறார். இதை விட என்ன ஒரு புகழஞ்சலி செலுத்த முடியும் தலைவருக்கு? 370 கூடாதுன்னு சொன்னார். நாடு முழுக்க நிர்வாக மொழியாக, இணைப்பு மொழியாக எந்த மொழி வரணும்? அரசியல் அமைப்பு விவாதம் நடக்குது, எல்லாம் பேசுறாங்க ஆளாளுக்கு. இதெல்லாம் 45 நடக்குது, 1945. ஹிந்தி இருக்கணுன்றாங்க, இங்கிலீஷ் தான் இருக்கணுன்றாங்க, மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. மறுநாள் பத்திரிகையில் தலைப்புச் செய்தி வந்துச்சு, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபேவர்ஸ் சான்ஸ்கிரிட் as the administrative language. சமஸ்கிருதம் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒற்றை குரல் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய குரல். பாருங்க எப்படி புதிய சிந்தனை பாருங்க. எல்லாரும் ஹிந்தி வேணுங்கிறப்போ, ஹிந்தி தான் இந்தியாவின் இணைப்பு மொழியா இருக்கணுங்கிறப்போ, இந்தி மொழிக்கு அந்த தகுதி இல்லை, சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பாபா சாஹேப். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒன்று ஆர்எஸ்எஸ் காரர் இல்லை. இதை யாராவது ஆர்எஸ்எஸ் காரர் சொன்னா அவன் ஆர்எஸ்எஸ் காரன் சமஸ்கிருதம் தானே சொல்லுவான் இருப்பான், அவர் சங்கின்னு இருப்பான். சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்பவன் சங்கி என்றால் வரலாற்றின் முதல் சங்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். அவர் சமஸ்கிருதம் வேணும்னு சொன்னார். மறுநாள் பத்திரிகை செய்தி அதுதான். ஆனால் ஒட்டுமொத்த அரசமைப்பு சபையும் ஹிந்தி வேண்டும் என்று சொல்லி வாக்கெடுப்புல ஹிந்திக்கு மெஜாரிட்டி இருந்ததுனால அம்பேத்கரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஹிந்தி மேல அவருக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை. திமுகவுக்கு எப்படி ஹிந்தி மேல வெறுப்பு இருக்கோ அப்படி அவருக்கு வெறுப்பெல்லாம் இல்லை, ஏற்றுக்கலாம். எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கும். ஏதோ ஒரு மொழி வேணும், அது ஆங்கிலமாக இருக்க முடியாது, ஏன்னா அது அந்நிய நாட்டு மொழி. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நமது நாட்டு மொழிகளில் ஒன்று நம்ம இணைக்கும் மொழியாக இருக்க வேண்டும். அதுதான் சுதந்திரம். சுயராஜ்யத்திற்கு அடையாளம் நம் ஆட்சி எப்படி வருகிறதோ அது மாதிரி நமது மொழியும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால இந்தி ஏற்றுக்கலான்னு அம்பேத்கர் சொன்னார். அது வரைக்கும் அவருக்கு மொழிவாரி மாநிலங்களே வேண்டான்னு சொன்னார், தெரியுமா? திமுக அதெல்லாம் தெரியாது. மொழிவாரி மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், தமிழனுக்குன்னு தமிழ்நாடு, தெலுங்கனுக்குன்னு ஆந்திரா, மலையாளிக்குன்னு கேரளா வச்சு பிரிச்சம் இல்லை. இந்த சிஸ்டம் வேண்டான்னாரு, நாட்டோட பிரிவினைக்கு வழிவகுக்கும்னு சொன்னார். அப்படி வைக்காதீங்கன்னு சொன்னார். நிர்வாக வசதிக்காகத்தான் மாநிலங்களே தவிர மொழிவாரியாக மாநிலங்கள் என்பது நமது ஒற்றுமை. இதை பத்தி பெரிய புத்தகமே எழுதினார். ஆனால் அதை வச்சோம். நர்மதா டேம் குஜராத் மோடி பிரதமராக இருந்தார். நர்மதான்றது தெரியும், நர்மதை, தபதி, இந்த தப்தி, இந்த 2 நதி மேற்கு நோக்கி போகும் நதி. நிறைய தண்ணி போகுது. அதை குஜராத்தினுடைய பாலைவனத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு நிறைய தடைகள். நர்மதாவில் டேம் கட்டக்கூடாது, கால்வாய் கொண்டு போகக்கூடாது, தண்ணியை டெசர்ட் கொண்டு போகக்கூடாதுன்னு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அத்தனை எதிர்ப்பையும் மீறி நர்மதா திட்டத்தை நிறைவேற்றினார். அந்த நர்மதா திறப்பு விழாவில் இன்னைக்கு போனீங்கன்னா குஜராத் பாலைவன பகுதிக்கெல்லாம் நர்மதா தண்ணி பாலைவனம் சோலைவனமாக மாறி நரேந்திர மோடி ஆட்சியில். அந்த நர்மதா அணை திறப்பு விழாவில் பிரைம் மினிஸ்டராக ஐயா மோடி பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் இருந்திருந்தால் அப்படியே கண்ணீர் விட்டு நம்ம எல்லாம் ஆற தழுவி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்தோடனே அதுதான் சொல்றாரு. அது என்னங்க, நர்மதா டேம் திறக்கிறதுக்கும் அம்பேத்கர் உயிரோடு இருந்தா நம்ம ஆற தழுவி கொண்டிருப்பாருக்கு என்ன சம்பந்தம்? காரணம் சொல்லவா? 1930களிலேயே இந்த நாட்டினுடைய நதிகளை எல்லாம் இணைக்க வேண்டும் என்று முதல்ல எழுதியவர், பேசியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். நதிகளை இணைக்க வேண்டும் என்று பேசியவர் அவர் தான். அதற்கு முன்னால சுப்பிரமணிய பாரதி பாட்டுல பாடினா
வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு பாட்டா பாடனா, ஒரு கற்பனையா எழுதுனா. கவிஞர்கள் என்னைக்கும் அப்படியே கற்பனையில உலாவுவாங்க, சிந்தனை அப்படியே அவங்க குதிரை தட்டி பறக்கும். சிங்கள தீவினிற்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம்லாம் பாடினான். அது கவிதை பாடல். முதல்ல சொன்னவன் பாரதி தான். ஆனால் அது சாத்தியம், பொருளாதார ரீதியாக சாத்தியம், டெக்னிக்கலாக சாத்தியம், தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி. எவ்வளவு தண்ணீர் எல்லாம் சர்ப்ளஸ் வருது, அதை எப்படி நதிகளை இணைக்கலாம், இப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமாக அதை விரிவான ஒரு திட்டமாக அதை எடுத்து சொன்னவர் முதல் அம்பேத்கர் தான். அம்பேத்கருக்கு முன்னால் யாரும் நதி இணைப்பை பற்றி பேசினதே இல்லை. அதை மோடி நினைவி வைத்திருக்கிறார் என்பது அதை விட பெரிய அதிசயம். அதை நர்மதா அணை திறக்கும் போது அதை பற்றி பேசி அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்திவிட்டு தான், அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு தான் நர்மதா டேமை திறந்து வச்சாரு மோடின்றது சிறப்பு. இந்தியாவுக்குன்னு ஒரு மைய வங்கி இருக்கணும், சென்ட்ரல் பேங்க். அமெரிக்காவில் யூஎஸ்ல ஃபெடரல் பேங்க்னு ஒன்று இருக்கு, அமெரிக்கா முழுக்க மைய வங்கி அது. அப்படி இந்தியாவிற்கு ஒரு மைய வங்கி இருக்கணும், எல்லா வங்கிகளையும் அது கட்டுப்படுத்தணும், எல்லா வங்கிகளும் எப்படி இயங்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டு முறைகளை இந்த மைய வங்கி சொல்லணும். இந்த மைய வங்கியினுடைய வழிகாட்டுதலில் தான் மற்ற வங்கிகள் இயங்கும். அப்போதான் நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம், ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் முதல்ல எழுதி இப்படி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வருவதற்கு அம்பேத்கர் தான் காரணம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய முயற்சியில் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்தது. அது வரைக்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட வங்கியை பற்றி யாருமே பேசவே இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை எப்படி எடுத்து போட்டு நடத்த ஆரம்பிச்சா ஆர்பிஐ. ஆனால் இந்த காங்கிரஸை பாருங்க, திருட்டு பசங்க. இது அம்பேத்கர் தான் சொன்னார், இது வரைக்கும் வெளியில் அவன் சொல்லவே இல்லை. கேட்டால் நேரு சொன்னாருமா, இந்திரா காந்தி அம்மா சொல்லிச்சுமா, ராஜீவ் காந்தி சொன்னார், சோனியா காந்தி அப்போ இத்தாலியில் ஸ்கூலில் படிக்கிறப்பயே இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் வரணும்னு அப்பயே ஸ்கூல் நோட் புக்கில் எழுதியிருந்தாங்க அம்மா. என்ன வேணாலும் போய் சொல்லுவான். அம்பேத்கர் சொன்னார்ன்றது மாத்திரம் சொல்ல மாட்டான். பாருங்க, நீங்கள் ஒரு ஜாதி தலைவர் அம்பேத்கர் இருந்திருந்தா நதிகளை இணைக்கணும்னு தோணி இருக்குமா? இந்தியாவில் ஒரு ரிசர்வ் பேங்க் வந்திருக்கணும்னு தோணி இருக்குமா? சமஸ்கிருதம் தேசிய மொழியாக இருக்கணும், இணைப்பு மொழியாக இருக்கணுன்ற எண்ணம் வந்திருக்குமா? ஜாதி தலைவர்னா என்ன, அதிகபட்சம் 4 சிலை வை, 2 கொடியை வச்சுக்கோ, 2 ஊர்வலம்போ, எலெக்ஷன் எங்களுக்கு இந்த சீட்டு கூட அந்த சீட்டை கூட, 4 பேர் எங்கள் எம்எல்ஏ வந்திருக்காரா, 2 பேருக்கு எங்களுக்கு மினிஸ்டர் கொடுத்தியா, ஹைகோர்ட் ஜட்ஜில் எங்கால் எத்தனை பேர், லாயரில் எத்தனை பேர், இடஒதுக்கீடு கொடுத்தியா, பெர்சன்டேஜை கூட்டினியா, இதோடு சிந்திச்சு முடிச்சா தான் நீ ஜாதி தலைவர். இதை தாண்டியும் தேசத்தை பற்றி யார் யோசிக்கிறானோ அவங்கெல்லாம் தேச தலைவர், தேசியவாதி. அப்படிப்பட்ட தேசியவாதி டாக்டர் அம்பேத்கர். பொது சிவில் சட்டம் வேணுன்றோம், காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு. உங்களுக்கு தெரியாது, உலகத்தில் எல்லா நாட்டிலும் எல்லா மதங்களுக்கும் ஒரே சட்டம் தான். இந்தியாவில் மாத்திரம்தான் இந்துக்களுக்கு தனி சிவில் சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு தனி சிவில் சட்டம், இஸ்லாமியர்களுக்கு தனி சிவில் சட்டம். இது பொது சிவில் சட்டம் வரணும்னு பிஜேபியில் சொல்கிறோம். அப்போ பொது சிவில் சட்டம்னா அவங்க மதத்தில் தலையிட இல்லை, யாருடைய மத நம்பிக்கையிலேயோ மத வழிபாட்டு முறைகளிலேயோ உங்கள் வழிபாட்டு தலங்களை தலையிடுவதல்ல. பொது சிவில் சட்டம்னா என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற, விவாகரத்து பண்ணிவிட்ட, இப்போ அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் பொருந்தும், முஸ்லீமாக இருந்தாலும் பொருந்தும், இந்துவாக இருந்தாலும் பொருந்தும் இல்லைக்கா? விவாகரத்து செய்யப்பட்ட பொண்ணுக்கு ஜீவனாம்சம் தரணுன்றதுக்கு மதம் எங்கே தடையா இருக்க முடியும்? அப்போ திருமணம், விவாகரத்து, உயிர் எழுதுறது, தத்தெடுத்துக்கிறது, வாரிசு உரிமை, இந்த மாதிரி விஷயங்கள்ல மத வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லா மதங்களுக்கும் பொதுவான சட்டம் இருக்கணும் அப்படின்றது தான் பொது சிவில் சட்டம். இது வழிபாட்டு முறையில் தலையிடுறதில்லை, சர்ச்சில் தலையிடுறதில்லை, மசூதியில் தலையிடுறதில்லை, நமது தொழுகை முறைகளில் தலையிடுற சிஸ்டம் இல்லை. இது அது முழுக்க மத சுதந்திரம். நமது மதம் என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படி ஒவ்வொருவரும் வாழுகிற உரிமை நமக்கு உண்டு. எப்படி கிரிமினல் சட்டம் பொதுவாக இருக்குல்ல, ஒருத்தன் திருடினான்னா அவன் முஸ்லீம் திருடினாலும், இந்து திருடினாலும், கிறிஸ்தவன் திருடினாலும் ஒரே சட்டம் தானே, ஒரே தண்டனை தானே. ஒருத்தர் முஸ்லீம் பாய் கொலை பண்ணிட்டாரு, அவருக்கு வேற தண்டனையா? அவர் முஸ்லீம்ங்கிறதுனால வேற தண்டனை, கிறிஸ்தவருங்கிறதுனால வேற தண்டனையா? இந்து கொலை பண்ணிட்டா வேற தண்டனையா? இல்லை, எல்லாம் ஒன்று தானே. எப்படி கிரிமினல் சட்டம் பொதுவாக இருக்கிறதோ அது மாதிரி சிவில் சட்டம் பொதுவாக இருக்கணும்னு சொல்கிறோம்.
இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பொது சிவில் சட்டம் தான் இருக்குது. எல்லா நாட்டிலையும் பல மதங்கள் இருக்குது. அமெரிக்காவில் பொது சிவில் சட்டம் தான். அங்கேயும் கிறிஸ்தவன் இருக்கான், இந்து இருக்கான், முஸ்லீம் இருக்கான். இங்கிலாந்தில் பொது சிவில் சட்டம் தான். அங்கேயும் முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்டியன் இருக்கான், அங்கேயும் இந்து போய் குடியேறி இருக்கான். இந்தியாவில் மாத்திரம்தான் மதத்துக்கு ஒரு சட்டம்னு வச்சுருக்கோம். இதே பொது சிவில் சட்டம் வரணும், பொது சிவில் சட்டம் வரணும்னாலே கொதிக்கிறான். பிஜேபி கம்யூனல் பார்ட்டிங்கிறான், செக்குலரிசம் செத்து போச்சுன்றான். பிஜேபி மேலே விமர்சனங்களை அள்ளி தெளிக்கிறான். நீ மைனாரிட்டிக்கு எதிரானவன், செக்குலரிசம் செத்து போச்சு, என்னென்ன விமர்சனம் காங்கிரஸ் சொல்லுது, கம்யூனிஸ்ட் சொல்கிறது, நம்ம அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, அவ்வளோ விமர்சனம். நம்மளாம் அதெல்லாம் அப்படியே அத்தனை விமர்சனத்தையும் அள்ளி கொண்டு வந்து அம்பேத்கர் காலடியில் போட்டுறோம். ஏன் தெரியுமா? பொது சிவில் சட்டம் வேண்டும் என்ற முதல் குரல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். அவர் சொன்னது தான் நிறைவேற்று. அவர் முகமது அலி ஜின்னாட்ட கேட்டார் அம்பேத்கர். அவர் கேட்ட கேள்விக்கு ஜின்னாவால் பதிலே சொல்ல முடியல. 1935 தானே ஷரியத் சட்டம்னு கொண்டு வந்தீங்க. அதற்கு முன்னால இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள், அம்பேத்கர் கேட்ட கேள்வியை சொல்றேன், இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எந்த சட்டப்படி வாழ்ந்தீர்கள்? ஷரியத் சட்டம் தான் எங்களுக்கு பொருந்தும்னா அது 1935 தானே வந்துச்சு. அதற்கு முன்னால் எந்த சட்டப்படி வாழ்ந்தீர்கள்? அதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் அந்தந்த பகுதிகள், அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த வட்டாரங்கள், அங்கே என்னவெல்லாம் வழக்கு நடைமுறைகள் இருந்ததோ, வாழ்க்கை முறை இருந்ததோ, அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட சொத்து, நிர்வாகம், உயில் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அதே நடைமுறையை தான் இஸ்லாமியர்களும் பின்பற்றினாங்க, கிறிஸ்தவர்களும் பின்பற்றினாங்க. இன்னைக்கு மாத்திரம் நீ ஏன் தனியாக கேட்குற? அப்படி தனியாக கேட்கிற அதிகாரம் இல்லை. உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி தனிப்பட்ட முறை இல்லை, இல்லை, பொது சிவில் சட்டம் வேண்டும். முகமது அலி ஜின்னாவின் சவால் விட்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஜவஹர்லால் நேரு அதை எதையுமே காதில் போட்டுக்கவே இல்லை. இந்த நேருவுக்கு எப்பயுமே ஒரு பிடிவாதம். 370 கொடுத்துரு காஷ்மீர், பொது சிவில் சட்டமாக வேண்டாம். அங்கே அவன் பிரச்சனை பண்ணுறான்னா விட்டு அவன் போயிட்டு, பாகிஸ்தான் படையெடுத்து வரானா நீ படைகளை இங்கிட்டு கொண்டு வந்துடு, உள்ளே வந்துடு, உள்ளே ஓடி 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 அவன் படையெடுத்து வர்றான் சார், பரவாயில்ல நீ ஓடி வந்துடு, இங்கிட்ட வந்துடு, அவன் பிடிச்சா பிடிச்சிட்டு போகிறான். இப்படி இந்த நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செய்கிற நிலை மாறி இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டவர் அம்பேத்கர். இன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறான்ல திமுக, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க மாநில சுயாட்சி. மாநிலத்துக்கு அதிக அதிகாரமும் மத்திய அரசுக்கு குறைந்த அதிகாரம்ன்றது தான் மாநில சுயாட்சி. மத்திய அரசாங்கம் இராணுவத்தை பார்த்துக்கிறோம், மத்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கையெல்லாம் பார்த்துக்கிறோம், மத்திய அரசாங்கம் இந்த டெலிஃபோனு, போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும், மற்ற எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம், எங்கள்கிட்ட கொடுத்துரு. மாநிலங்களுக்கு கீழே இருக்கிற பஞ்சாயத்துக்கு இந்த திமுக காரன் எந்த அதிகாரம் தர மாட்டான். ஆனால் மத்திய அரசு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் கொடுமா. நீ பஞ்சாயத்துக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்க? உண்மையிலேயே நீ அதிகார பரவல நம்பிக்கை உள்ள கட்சியா இருந்தா பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம் நீ கொடுத்துருக்கணும் இல்லை, மாட்டான் இறுக்கி படிச்சு. ஆனா மாநில சுயாட்சி வலி மத்திய அரசு மாநில சுயாட்சி உங்களுக்கு புரியும். மத்திய அரசு வலிமையாக இருக்கும் மாநில கட்டுக்குள் வைக்கணும். மாநில அரசை விட மத்திய அரசு மிக வலிமையா இருக்கணும்னு சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். மத்திய அரசு தான் வலிமை உள்ளது, மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரம். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கான்ஃப்ளிக்ட் வந்தால் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் சரி. கான்ஸ்டியூஷனில் இருக்கு, நான் சொல்லலை, அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷனில் இருக்கு, அரசமைப்பில் இருக்கு. அப்படி மத்திய அரசு வேணும்னு சொல்லி அம்பேத்கர் பொது விவாதத்துக்கு தயாரா? திமுகலேருந்து யாராவது திருமாவளவன் அண்ணன் இருக்கார் தயாரா? ஸ்டாலின் தயாரா? பிஜேபியிலேருந்து பொது விவாதம் எங்கள் சார்பாக எங்கள் டாக்டர் பிரவீன்குமார் விவாதத்துக்கு வருவார். உங்கள் சார்பாக யாராவது அனுப்புங்க, வாங்க பொது விவாதம் வச்சுக்கோ. இதே ஊரில் இதே மேடையில் வச்சுக்கோ. அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாருன்னு நாங்கள் சொல்கிறோம். அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லவில்லைன்னு நிரூபிச்சிருங்க. கூடாது பிஜேபியோட பொது சிவில் வரணுன்றாரு பிஜேபியோட ஸ்டாண்ட். பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்க அனுப்பு பிஜேபியோட ஸ்டாண்டு. காஷ்மீர் எப்படி பிஜேபி ஸ்டாண்டு. நதிகளை இணைக்கணுன்றாரு பிஜேபியோட நிலைப்பாடு. இதெல்லாம் திருமாவளவன் படித்த அம்பேத்கர் புஸ்தகத்தில் இதெல்லாம் இல்லை. அதுதான் பிரச்சனை. அண்ணன் ஒரு புஸ்தகம் படித்தார், அந்த புத்தகத்தில் இல்லை. நடுவில் சில பக்கத்தை காணும். நடுவில் சில பக்கத்தை காணோம்னா பரவாயில்ல, அண்ணன் படித்ததில் புத்தகத்தையே காணும். அண்ணன் படித்த அம்பேத்கர் அறிவாலயத்திலிருந்து பிரிண்ட் ஆகி வந்த புத்தகம் படிச்சிருக்காரு.
உட்பட நாம அறிவாலயத்திலேருந்து ஒரு புஸ்தகம் அடிச்சு அது அறிவு எப்படி இருக்கும்? நாமெல்லாம் படிக்கிறோம், அம்பேத்கர் எழுதுனத ஒரிஜினலாக படிக்கிறோம். நாம அறிவாலயத்தில் இந்த புஸ்தகத்தை படித்தா எப்படி உருப்படுவோம்? அதனால இந்த இந்த நாம ஒட்டுமொத்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் புரியும் தேசியம் என்றால் என்ன. அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். அம்பேத்கருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடங்கள் 5. அவர் மத்திய பிரதேசத்தில் இருந்தார். மத்திய பிரதேச பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடத்தை வீட்டை வாங்கி பக்கத்தில் உள்ள இடத்தெல்லாம் சேர்த்து வாங்கி மிக விரிவாக அதை பெரிய ஒரு நினைவு மணிமண்டமாக உருவாக்கிய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய். பிஜேபி ஆட்சியில் தான். காங்கிரஸ்காரன் 70 வருஷம் ஆட்சி பண்ணி கூட அம்பேத்கர் பிறந்த ஊரில் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்கணும்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கவே இல்லை. அவருக்கு நினைவு சின்னமே இல்லை. வாஜ்பாய் வந்த பிறகுதான் அதை செஞ்சார். வாஜ்பாய் அதை செய்தார். நரேந்திர மோடி என்ன செய்தார்? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். இங்கே தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 32 அடி பாஞ்சிருக்கு. அவர் ஒரு இடத்துல நினைவு சின்னம் அமைச்சார் வாஜ்பாய். இவர் 4 இடங்களில் நினைவு சின்னம் அமைச்சிருக்கிறார் அம்பேத்கருக்கு. பம்பாயில் அவர் வாழ்ந்த வீடு, நாக்பூரில் அவர் புத்த மதத்துக்கு மாறின இடம், மோட்ச பூமின்னு சொல்கிற இடம், டெல்லியில் அவர் இருந்த வீடு, விட லண்டனில் போய் அவர் தங்கி படித்த வீடு, இங்கிலாந்து அரசாங்கத்திடம் பேசி எங்கள் தலைவர் அம்பேத்கர் இங்கே வந்து படித்தார், இந்த வீட்டில் தான் தங்கி இருந்து படித்தார், ஒரு ஹாஸ்டல் மாதிரியான வீடு, இந்த இடத்த எங்களுக்கு தரணும்னு கேட்டு லண்டனில் நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருக்கிற அம்பேத்கருக்கு அதை செய்தவர் நரேந்திர மோடி. இன்னைக்கு லண்டனுக்கு போகிறவெல்லாம் அந்த அந்த நினைவிடத்துக்கு போகிறான், அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறான். டெல்லிக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து பஞ்ச தீர்த்தான்னு அம்பேத்கர் வாழ்ந்த இடம், அம்பேத்கர் இடம், அம்பேத்கர் மதம் மாறின இடம், புத்த மதத்துக்கு மாறின இடம், அம்பேத்கர் லண்டன்ல இருந்தார். 5 இடம் சேர்ந்து பஞ்ச தீர்த்தம் அப்படின்னு சொல்றார். பஞ்ச தீர்த்த யாத்திரை போங்க. ஒருத்தன் அம்பேத்கர் தொண்டனாக இருந்தால், அம்பேத்கரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அம்பேத்கரது வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய இருந்தால் இந்த இடங்களையும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல முடியும். இதை விட என்ன நம்ம அவருக்கு பெரிய புகழஞ்சலி செய்ய முடியும்? அது மாத்திரம் இல்லைங்க, ஜன்பத்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, பெரிய ரோடு இருக்கு டெல்லியில். அங்கே தான் சோனியா காந்தி அம்மா இருக்காங்க, நம்பர் 10 ஜன்பத். அங்கே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதுக்கு பக்கத்திலேயே அம்பேத்கருக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் சென்டர் வச்சிருக்கிறாரு மோடி. அம்பேத்கர் சர்வதேச மையம் இன்டர்நேஷ்னல் சென்டர். தயவு பண்ணி ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் போய் பார்க்க வேண்டிய இடம் டெல்லியில் இருக்குன்னா அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் போய் பார்க்கணும். அங்கே நுழையும் போதே பெரிய வளாகம், இந்த ஊரளவு இருக்கும் அந்த வளாகமே. நுழைவாயில் அம்பேத்கர் சிலை இருக்கு. எப்படி நம்ம ஊரில் வச்சுருக்கிறோமோ இதே மாதிரி அம்பேத்கர் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் புக்கெல்லாம் வச்சு எல்லா ஊர்லேயும் பொதுவாக எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு நுழைவாயில். ஆனால் நீங்கள் அந்த சென்டருக்கு உள்ளே போகணும். அந்த அரங்கம் பாண்டமான அரங்கம், பெரிய அரங்கமே, இங்கிட்டும் அங்கிட்டுமா ஒரு 100-150 மீட்டர் இருக்கும், மீட்டர் இருக்கும். அவ்வளோ நடுவில் பெரிய அம்பேத்கர் இருக்கு. அந்த அம்பேத்கர் சிலையை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. அந்த சிற்பியெல்லாம் அழைச்சி நீங்க இப்படித்தான் அம்பேத்கர் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பெரிய சிலை அம்பேத்கர் சிலை. நம்ம போய் அவர் பக்கத்தில் கால் மாட்டில் போய் நின்னோம்னா அவர் விரல் நகை மட்டும்தான் தெரியுது ஃபோட்டோ எடுத்தா. நம்ம முழு உயரமும் அந்த நகை அளவுக்கு தான் இருக்கு. அவ்வளோ பெரிய சிலை. அது மாத்திரமே இல்லை, நரேந்திர மோடி அடிக்கடி இங்கே வருவார். சிலை வடிவமைக்கும் பணி எப்படி நடக்குதுன்னு பார்ப்பார். அவரே ஆலோசனை வழங்குவார். இவர் இப்படித்தான் இருக்கணும் இந்த சிலைன்னு சொல்லுவார். அந்த ஸ்தபதிகள்லாம் பிரதமர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்து அந்த சிலையை திறந்து வச்சா அம்பேத்கர் ஒரு நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்து கால் மேலே கால் போட்டு அமர்ந்த அம்பேத்கராக இருக்கிறார். கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுங்கிறது ஒரு செய்தி. அம்பேத்கர் இஸ் நோ மோர் எ தலித் லீடர். அம்பேத்கர் இஸ் நோ மோர் எ காஸ்ட் லீடர். அம்பேத்கர் என்பவர் ஏதோ ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் இல்லை. அம்பேத்கர் என்பவர் எங்கள் தேசத்தின் பெருமை. அதனால அப்படி கால் மேல கால் போட்டு இருக்கிறாரு. இது நரேந்திர மோடியே சொன்ன, நமது பிரதமரே சொன்ன யோசனை. அது கால் மேல கால் போட்டு வைங்க, கம்பீரமா வைங்க.
வச்சுருக்காங்க அந்த சிலை, போய் பாருங்கள். இல்லை கூகுளில் தட்டி பாருங்கள், யூடியூப்பில் போய் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் சென்டர் டெல்லி அப்படின்னு போடுங்க, முழு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வரும். இப்போயே போட்டு பார்த்தா கூட வருது. நான் நேரில் போயிருக்கேன், அங்கே இன்னும் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், எனது சோஷியல் மீடியாலாம் அதை பதிவிட்டிருக்கேன். அப்போ இப்படி நாம் தலைவர்களை எல்லாம் தேடுகிறோம். தேசத்திற்காக ஒருத்தன் வாழ்ந்தான், தேசத்திற்காக உயிர் நீத்தான், இந்த மக்களுக்காகவே அவனது குரல் வாழ்க்கை முழுக்க இருந்தது. அவனது வியர்வையோ உழைப்போ ரத்தமோ அவனது மனசினுடைய எண்ண துடிப்போ இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தான் என்று இருக்கிற அத்துணை பேரையும் கொண்டாடுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். மற்ற கட்சியெல்லாம் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பிறந்தவனுக்கெல்லாம் கூஜா தூக்குற கேவலமான கட்சிகள் தொண்டர்கள் தான் இருக்காங்க. இன்னாருக்கு மகனாக பிறந்தான்றனாலே இன்னாருக்கு பெருமை. இந்த தேசத்தில் பிறந்தான், இந்த தேசத்துக்காக வாழ்ந்தான் என்பதனால தான் பிஜேபியில் அவனுக்கு அந்த பெருமை கிடைக்குது. எங்கள் அப்பா ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, எங்கள் தாத்தனுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனாலும் இந்த மேடையில் நான் ஒரு பொதுச் செயலாளர் அவங்க முன்னால் நிற்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற யாரும் அவங்க ஐயாவோ தாத்தாவோ முப்பாட்டனோ யாரும் அரசியல் இல்லை. இன்னாருக்கு மகனாக பிறந்தான்றதுனால பிரவீன்குமார் தலைவனாக அங்கே உட்காரல, மோகனராஜா தலைவராக இல்லை. இந்த மண்ணுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக உழைத்தான் என்பதற்காக இவர்களெல்லாம் தலைவர்களாக மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சவால் விட்டு சொல்லுவேன், எந்த கட்சி இப்படி சொல்ல முடியும்? காங்கிரஸ் சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியுமா? உதயநிதியை துணை முதலமைச்சராக வச்சிருக்கிறிய, துணை முதலமைச்சராக இருக்கிற தகுதி இந்த நாட்டில் யாருக்குமே இல்லை. அந்த திமுக கட்சியில் அவர் செய்த சாதனை, நயன்தாராவோட 4 டூயட் பண்ணார்ன்றதை தாண்டி என்ன சாதனை பண்ணார் அவர்? திமுக கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கனிமொழியை தாண்டி எம்பி ஆகிறதுக்கு இங்கே யாருமே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் பிறந்தாங்கன்றதுனால துணை முதலமைச்சர், உங்கள் குடும்பத்தில் பிறந்தாங்கன்றதுனால தலைவர். அண்ணாமலை தலைவராக விலகிறார், அவரை மாற்ற போகிறாங்க. பின்ன அடுத்த தலைவர் யார்? அடுத்த தலைவர் யார்? இவரா அவரா அப்படியா இப்படியா? ஊடகங்களுக்கு எத்தனை நாளைக்கு தீனி? என்கிட்ட கேட்ட அத்தனை மீடியாவுக்கும் சொன்னேன், பிஜேபியில் தான் அடுத்த தலைவர் யாருன்னு ஊடகங்கள் இப்படிலாம் போட முடியும், பேச முடியும். ஏன்னா எங்கள் கட்சியில் தான் யார் வேணாலும் தலைவராக வரலாம். யாரை தலைவராக அறிவித்தாலும் கட்சி யாரை அறிவிக்கிறதோ ஏற்றுக்கொள்கிற தொண்டர்கள் பிஜேபியில் மட்டும்தானே உண்டு. உன் கட்சியில் உன் திமுகவில் அடுத்த தலைவர் யாருன்னு பேசுவேன் நீ? ஸ்டாலினுக்கு அப்புறம் அடுத்த திமுக தலைவர் யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. யாரு வருவா? உதயநிதி தான் வருவார். எப்படி தெரியுது உங்களுக்கு? மீடியா கேட்பாங்களா? போய் ஸ்டாலின்கிட்ட போய் மைக்கு நீட்டி ஐயா உங்கள் காலத்துக்கு அப்புறம் யாருங்க தலைவர் கேட்பாங்களா? கேட்டுட்டா அவர் மீடியாவில் இருக்க முடியுமா? இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன், உதயநிதிக்கு அப்புறம் அந்த கட்சியில் யார் தலைவர்? முடிஞ்சு போச்சு, கான் போயிந்து சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ இந்த ஊரில் திமுக காரெல்லாம் போஸ்ட் ஓட்டுறான், ஃப்ளெக்ஸ் வைக்கிறான், அவெல்லாம் 200 வாங்கிட்டு கம்முன்னு வாயில் பிளாஸ்டரி போட்டு ஒட்டியிருக்கணும். நீ அடிமையாக வந்திருக்கிற பேச்சு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அப்படிதான் இருக்கணும். நீ என் கட்சியில் தான்டா உழைச்சவன் நான் தலைவனாகன்னு பேச முடியும், என் கட்சியில் தான் பேச முடியும். நான் எந்த ஜாதி எந்த மதம், நோ டிஸ்கிரிமினேஷன். உழைக்கிறியா, உழைப்புக்கு மரியாதை பிஜேபியில் உண்டு, உனக்கு அங்கீகாரம் உண்டு, உனக்கு உயர்வு உண்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நகர சுத்தி தொழிலாளி, ஒரு ஸ்கெவெஞ்சர் அம்மா மேயராக்கி அழகு பார்த்துருக்குங்க பிஜேபி. மேயர் ஆகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த அம்மா தொழிலாளி, நகர சுத்தி தொழிலாளி, தூய்மை பணியாளர். கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட்டை. எந்த மாநகராட்சியின் தெருக்களை கூட்டி பெருக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாநகராட்சியில் மேயராக உட்கார வச்சு அழகு பார்த்துருக்கோம். உங்களை மாதிரி காசு வாங்கிட்டு கமிஷன் கொடுக்குறவனுக்கு பதவியெல்லாம் கிடையாதுங்க. எது அரசியல்? சாதாரண மக்களின் குரலாக ஒலிப்பதுதான் அரசியல். அந்த சாமானியரின் குரலாக ஒலித்தவர் தானே பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால தான் அம்பேத்கரையும் கொண்டாடுறோம், அந்த சமுதாயத்தையும் கொண்டாடுறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் தீண்டாமை என்பது வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டியது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிற்கிற கட்சியாக இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையில் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாரபட்சம் இருக்கக்கூடாது. 1000 ஜாதிகள் நமக்குள் இருக்கலாம், ஆனால் அத்துணை ஜாதிகளையும் கடந்து நாம் இந்து என்ற இந்தியன் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வுடன் நாம் இருக்கணும். ஜாதி இருக்கும், ஜாதியை ஒழிக்க சொல்லலை, அதை கடந்து போங்கன்னு சொல்கிற கட்சி பிஜேபி. ஜாதி அடையாளம் வேண்டும் தான், அது ஒரு பெருமை தான், வச்சுக்குவோம். ஆனால் அதையும் கடந்த ஒரு அடையாளம் இருக்குது, அதை நோக்கி நாம் போகணும்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சொல்லி இந்த தேசத்தின் வழியில் நம்ம எல்லாம் உணர்வூட்டுற கட்சி எந்த கட்சி? பிஜேபியை விட்டால் யார் இருக்கா? பிஜேபி விட்டால் யார் இருக்கா? தேசத்தை பற்றி நினைக்கிறதுக்கு எனக்கு பிஜேபி விட்டால் யார் இருக்கா?
பயங்கரவாதிகள் வந்து 28 பேரை வச்சு சுட்டு கொண்டுட்டானேன்னு கவலைப்படுறோம், கவலைக்குரிய விஷயம்தான். ஆனால் அந்த கவலையில் கூட நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடக்கும்போது சிங்கம் மாதிரி ஒரு பிரதமர், தேசபக்தியோட பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார் என்கிற ஆறுதல் நமக்கு இருக்கு. இதே இடத்துல மன்மோகன் சிங் இருந்திருந்தாருன்னா இன்னும் பயம் அதிகமாக இருக்கும். குண்டு வெடிச்சதா? காங்கிரஸ் ஆட்சியில் 10 வருஷம் எத்தனை குண்டு? டிஃபன் பாக்ஸ் குண்டு, ஸ்கூட்டர் குண்டு, எப்படியெல்லாம் பேர் வச்சான். ஸ்கூட்டர் குண்டு வெடித்தது, டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடித்தது, தெர்மோ ஃப்ளாஸ்க்லேருந்து குண்டு வெடித்தது, ஃப்ரிட்ஜில் வச்ச குண்டு வெடித்தது. நாடு பூரா இன்றைக்கு எங்கே குண்டு வெடிக்குது? ஒரு குண்டு வச்சா அவன் 2 குண்டை எடுப்பேன்னு சொல்ற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, அமித்ஷா. அமித்ஷா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ஐயா என்ன நீங்க அமித்ஷா முழுசா பார்க்கல, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது சவால் விடுறவர். நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னோமா? அவராக அடிப்பே அங்கே ஒப்பம் அவனே நான் ஆம்பளை சிங்கம்டா. பழைய சினிமாவில் ஒரு ஹீரோ சொல்லுவார், நகைச்சுவை நடிகர், அடிப்பையோ நான் ஆம்பளை சிங்கம்டான்னு சொல்லிட்டே இருப்பார், காமெடியாக ரோல் அவர். அது மாதிரி காமெடி சிஎம் ஆகிட்டார் அவர். அடிப்பையோ அமித்ஷா நான் ஆம்பளை சிங்கம்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அமித்ஷா எங்கே அடிக்கிறேன்னு சொன்னார், ஒன்றுமே சொல்லலையே. நீங்களாம் நான் மோதி பார்க்க தயாருங்கிறீங்க, யார் வந்தாலும் சந்திக்க தயாருங்கிறீங்க, அமித்ஷா வந்தாலும் சந்திக்க தயாருங்கிறீங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணின்னு சொன்ன உடனே அங்கே ஜன்னி வந்துருச்சு, அறிவாலயத்தில் பயம் வந்துருச்சு. 2026 எழுதி வச்சுக்கோங்க, திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்காது. இதே செய்யூர்ல எழுதி வச்சுக்கோங்க, தாமரை எம்எல்ஏ இந்த தொகுதியில இருந்து போக போறார் சட்டமன்றத்தில், போவார், உறுதியா நடக்கும். அப்ப ஒரு எழுச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால திமுகவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1000 ரூபா கொடுக்கறது 2000 கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. 1 கோடி பேர் கொடுக்குறவங்களுக்கு 2 கோடி பேர் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. பொங்கல் பரிசை வாரி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. என்னென்னமோ யோசிக்கிறான். அந்த அக்காமார் ஓட்டெல்லாம் எப்படி வாங்குறது? எல்லா அக்காவும் தெளிவாக இருக்குது. எனக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரரை 10,000 ரூபாய்க்கு குடிக்க வைக்கிற அரசாங்கம் எனக்கு வேண்டாங்குது. அக்காவுக்கு 1000 ரூபாய் கொடு, மச்சாங்கிட்ட 10,000 ரூபாய் பிடுங்குன்ற ஆட்சி நமக்கு வேணுமா? டாஸ்மாகில் வேண்டான்ற இடத்துக்கு வந்திருக்காங்க மக்கள். அதனால இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்குது நண்பர்களே. இரவு பகல் பார்க்காம வேலை செய்யணும். நமக்கு ஒரு நல்ல தருணம் இது. வலிமையான கூட்டணியை நாம் அமைக்கப் போகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இலையும் மலரும் சேர்ந்து மலரும், உதய சூரியன் சோர்ந்து விழும்னு சொல்லியிருக்கேன். இலையும் மலரும் சேர்ந்து எழும், உதய சூரியன் சோர்ந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது 2026 நடக்கும். அது செய்யூரில் நடக்கும். இந்த செய்யூரில் வெற்றி விழாவுக்கு நானே வரப்போகிறேன். நாம் வெற்றி பெற காத்திருக்கிறோம், வெற்றி பெற போகிறோம். மக்கள் நமக்கு வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் போய் மக்களை சந்திக்கணும். தீவிரமான மக்கள் சந்திப்பு இயக்கம் நடத்தணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும், ஒவ்வொரு வீதிக்கும் போகணும், ஒவ்வொரு வாக்காளர் மனதிலும் நாம் இடம் பிடிக்கணும். அதை நோக்கி நாம் பணியாற்ற வேண்டும். அதற்கு அண்ணல் அம்பேத்கரது ஆன்மா மேலிருந்து நமக்கு எப்போதும் ஆசி புரிந்து கொண்டிருக்கும். அவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களுக்கும் வாழ்த்து வணக்கம் சொல்லி நிறைவு பெறுகிறேன். பாரத் மாதா கி